இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு குமார், எப்படி பார்க்குறீங்க இந்த ஒப்புதலை, சாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல்? அதாவது பாஜக அரசுக்கு எல்லா கட்சிகளும் இந்தியா அளவில் ஆதரவு கொடுத்த ஒரு சில விஷயத்தில் இது ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாரும் இந்த இந்த டிமாண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் வெள்ளைக்காரன் காலத்தில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டைமில் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பல்வேறு இஷ்யூஸ் வந்தது, வார் வந்தது, அது வந்தது, அப்படியே போயிட்டுது. அது இது எடுக்கணும் தான். ஆனால் எடுப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வருஷம் நார்மலாக அந்த ஒர்க்கு நிற்காமல் தொய்வு இல்லாமல் போய்கிட்டு இருந்தால் தான் எடுக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சரி, ரெண்டுமே எடுக்கிறதுல அவ்வளோ சிரமம் இருக்குது. கவர்மெண்ட் மிஷினரி கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் குறைவு இல்லாமல் அதில் ஈடுபடுத்த வேண்டியிருக்கும். அப்படி தான் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் யாராவது திருத்தலாம். ஆக அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அது. அதை பண்ணுறதுக்கு இந்த அரசு இன்னைக்கு ஒத்து வந்திருக்குன்னா அதை நம்ம எல்லாரும் எந்த விதமான இது குறை கண்டுபிடிக்காம அது முதல்ல வரவேற்கணும். எல்லாரும் வரவேற்கிறாங்க. அதுல ஏன் இப்போது திடீர்னு இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அந்த மாசம் தான் கொஞ்சம் அதை பத்தி பேசல. அதுக்கு முன்ன பூரா பேசியிருக்கோமே, ஒரு 6-7 மாசமா ரொம்ப எலெக்ஷன்ல இருந்தே பேசியிருக்கோம்னா நம்ம சொன்னதை உடனே செயல்படுத்துறதுங்கிறது, செயல்படுத்துறவங்களுக்கு அதை எப்படி செய்யணும் என்னன்னு பிலிமினரி ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து எப்படி பண்ணணும் அது பண்ணணுங்கிறத பண்ணி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால இதுக்கு வேற காரணங்கள் ஒன்றும் கற்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சூர்யா டவுட், அவருக்கு டவுட், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி மறுவரையறை பண்ண போறாங்க, அந்த சமயத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நுழைச்சா அதை கேட்க முடியாதுன்னு ஒரு சூட்சமா இருக்கு. இதால உலகமே அழிய போகுதுன்னு பேசியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் நியூஸ் 7ல் ஒரு இதுவாக இதை பண்ணலைன்னா உலகமே அழிஞ்சிருங்கிற போல பேசினவங்கெல்லாம் இப்போ அது அறிவிச்ச பிறகு குறை சொல்கிற அளவுக்கு இருக்குது. இது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு கணவன் மனைவி, கணவன் கொஞ்சம் டெய்லி ட்ரிங்க் அடிச்சுட்டு வர்றவர், அப்புறம் அவர் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த அம்மா போய் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னால் சண்டை அடிச்சிடுவார். அடித்து இனிமேல் என்ன, நான் இந்த மூடு தெரியாமல் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க சாப்பிட்றேன்னு சொல்லி பிறகு அது என்ன பண்ணிட்டு அடுத்த நாள் வருது. அவர் ட்ரிங்கில் இருக்கார், நம்ம இப்போ சொன்னால் அவர் கோவப்படுவார்னு சொல்லி விட்டுட்டு அதுவும் தூங்கிட்டு இவர் தூங்கிட்டார். காலையில் இருந்துச்சு பார்த்தா அவர் சாப்பிடலை. ஏன் என்ன சாப்பிட சொல்லலை அப்படின்னு சண்டை வருமா ஒரு குடும்பத்தில். அந்த குடும்ப சண்டையை போல தான் என்னுடைய சகோதரர் சூர்யா சொல்கிறது. முதல்ல டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதால தான் எல்லாமே பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அறிவிச்சாச்சு. யாரும் இப்போ நேற்று முந்தானாலோ போன வாரமோ இப்போ நம்ம நாடே காஷ்மீர் இஷ்யூவில் கொந்தளிச்சு போய் இருக்கிறது. இந்த சூழல்ல இதை அவங்க ஏற்கனவே வகுத்த திட்டத்தின்படி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கொஸ்டின் தான். பெஹல்காம் தாக்குதலில் மத்திய அரசின் பாதுகாப்பு குறைபாடு வெளியே வருது, அது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல்ல எதையாவது பண்ணி திசை திருப்பணும். அதுல ஒரு விஷயம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. பாதுகாப்பு உமர் அப்துல்லா பேசினது, மற்ற கடந்த ஒரு சில 4-5 நாளாக வரக்கூடிய தகவல்கள், அங்க என்னென்ன மாதிரி எல்லாம் குறைபாடுகள் இருந்ததுங்கிறத நம்ம எல்லாம் விவாதிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆமா, இல்ல மத்திய அரசு மேலதான் இந்த விமர்சனம் வருது. அதை மடைமாற்றுவதற்கு இப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும்ல. எப்போதுமே ஒரு குறை சொன்னா அதுக்கு ஒரு காரணம் தேடி பிடிச்சி எங்கேயாவது 5 கடலுக்கு அங்கே இருந்தாலும் கொண்டு அதை வச்சு நிறுத்தணும்ல. இதில் காரணம் இல்லையா? இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இதே திரு குமார்கிட்ட நான் கேட்டிருக்கேன், மும்மொழி கொள்கையோ தொகுதி மறுவரையறையோ இந்த திமுக அரசனுடைய அவலங்களை மறைப்பதற்கு திசை திருப்ப இப்படிலாம் கொண்டு வர்றாங்க அப்படிலாம் பேசியிருக்கிறீங்க. உங்களை போன்ற வலதுசாரிகள் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பெஹல்காமை திசை திருப்ப கொண்டு வர்றாங்கன்னா அது அவங்க மேல நீங்க பழி சொல்றீங்க. பழி சொல்லல, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. முதல்ல அவர் பாராட்டினாரு, வரவேற்றாரு, அதோட நிறுத்திட்டு வேற அவருக்கு எப்படி செய்யணும் மத்திய மாநில அரசுகள் எடுத்தா சரி வராதுன்னு சொன்னாரு. அரசியல் விமர்சகரா 2 சைடும் சரிசமமா பேசணும்ல. நான் அப்படிதான் பேசுறேன். இல்லையே, இப்ப எதிர்க்கட்சிகள் கைப்பற்றாலும் குற்றம், ஒரு கதை கூட சொன்னீங்களே. பாருங்க, முதல்ல போன மாசம் ஜாதிவாரி கணக்கு எடுத்தாங்களா, அதை எடுத்தாங்களா, இதை எடுத்தாங்களான்னு ராகுல் காந்தியில இருந்து எல்லாரும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்திலும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காம அதை அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சா மத்திய அரசுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதுக்கு மேல எதுவும் பேசலாமா? அதுல எல்லாரும் அவங்க அப்படித்தான் பேசியிருக்கணும். அதை வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்றது தான் நான் விமர்சிக்கிறேன். அதனால இது தேவையான ஒன்று. இதை எடுக்கிறதுனால என்ன இருக்குன்னா, 2 ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கு. அது அது எப்படின்னாக்கா, ப்ளஸ்ன்னு நம்ம பார்க்குறதா இருந்தால், இப்போ சமுதாயத்தில் ஜோசியல் ஜஸ்டிஸ் சமப்படுத்தப்படும். அது ஒரு காரணம். ஏன்னா எல்லா செக்டரும் எப்படி இருக்காங்க, ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்குது,
எந்தெந்த சமுதாயம் படிச்சிருக்கு, எந்தெந்த சமுதாயம் வேலை வாய்ப்பில் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க, பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க, இவங்களெல்லாம் அக்யூரேட்டாக அதில் ஸ்டடி பண்ணி அந்த பின்தங்கிய சமூகத்திற்கு வேண்டிய அரசாங்கம் செய்ய வேண்டிய உதவிகளை நேரடியாக செய்கிறதுக்கும் அதை பரவலாக்குவதற்கும் எல்லாரும் அவங்க திடீர்னு அவங்க வளர்ச்சி அடைவதற்கும் வாய்ப்பு அதில் இருக்கு. அதே சமயத்தில் தீமைகளும் அதில் இருக்கு. என்ன தீமை? தீமைகள் என்ன இருக்குன்னா அதை தவறாக பயன்படுத்தி அரசியலாக்கி அதை வந்து தேவையில்லாதவங்க நாங்கள் அந்த மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் தன்னை சேர்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரிப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் அதில் இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் ரொம்ப கவனமாக மத்திய சொல்றீங்க. இல்லை இப்போ ஷெட்யூல் காஸ்ட்டு, பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, ட்ரைபு இவங்களாம் இருக்காங்களே, இவங்க இதுக்கெல்லாம் உள்ளது இதெல்லாம் சாதாரணமாக இருக்கவங்களே நாங்கள் அதில் இருக்கோம் இதில் இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி தங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் அதை அரசாங்கம் ரொம்ப விழிப்புணர்வோடு சரியாக யார் யாருக்கு சேரணுமோ அதை அந்த ஒழுங்கான ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோதான் மக்கள் தொகை இருக்குங்கிறத உலகத்துக்கு அறிவித்து ஜாதியில் என்னென்ன ஜாதியில் எப்படி ஜாதியை ஒழிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பின்னுக்கு போயிடும். அது வேற விஷயம். அது ஒரு கெடுதல் இருக்குதுல்ல. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதி சொன்ன கான்செப்ட் எல்லாம் இதுல இப்போ கொஞ்ச நாளைக்கு 50-60 வருஷத்துக்கு நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. இல்ல இப்போ மட்டும் இருக்கான்னு பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதனால அதெல்லாம் கூட இதுல திரும்ப ஒரு புத்துயர்வு தான் பொறுமை தவிர அந்த குறைகள் இருக்கிறது. ஆனால் அதோட லாபம் ஜாஸ்தியா இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் இதை நடைமுறைப்படுத்துறவர்கள் திறந்த மனதோடு வெளிப்படையாக நேர்மையாக இந்த திட்டத்தை அமுல்படுத்தினால் சமுதாயத்துக்காகவே இதை செய்யணும். அதுதான் சந்தேகத்தை கிளப்புது. இப்ப பொதுவா பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது, இந்து உணர்வின் அடிப்படையில செயல்படக்கூடியது. எல்லாரும் ஒரே இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல அப்படி இல்ல இருங்க அப்படிதான் பண்றது. நீங்க பிரசன்ட் பண்றது அது ஒரே மாதிரியே வந்துரும். ஸ்டேட்மென்ட் தான் அது. எப்படி இல்ல இந்து உணர்வோடுங்கிறது இல்ல, இந்திய உணர்வோடுன்னு சொல்லுங்க. இல்ல நான் இந்துத்துவன்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். ஏன் இந்திய உணர்வு பிஜேபி மட்டும் தான் இருக்கும், எல்லாருக்கும் தான் இருக்கும். மெஜாரிட்டியா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கு. அப்ப மத்தவங்க இந்தியன்னு சொல்லக்கூடாதா? இருக்கு, அதான் இந்தியன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? இந்திய உணர்வோடு இல்ல நான் என் கேள்வியை புரிஞ்சுக்கங்க. இந்திய உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கும், நம்ம எல்லாரும் இந்தியர்கள், அதுல சந்தேகம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தம், இந்து உணர்வோட எல்லாரும் இருக்கணும். போன வாரம் கூட மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு, ஒரே சுடுகாடு ஒரே கிணறு அந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்து உணர்வுங்கிறதை சிதைப்பது சாதிகள் தான். மறுபடியும் இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது பிரியும், இந்துங்கிற அந்த ஓர்மைக்கு ஒரு குந்தகம் வரும், இல்லை ஒரு ஆபத்து வரும். அதனால எப்பவுமே அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா கூட அதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும், அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதுக்கு என்ன எழுப்புறாங்க? ஆனா அது உண்மை இல்லை. சாதிவாரி பிரதிநிதித்துவம் பல காலமா நம்ம நாட்டில் இருக்கிறது. அதற்கு மத ரீதியான இந்துக்கள்கிட்ட அது இருக்கு, நிறைய இருக்கு. அது நான் மறுக்கல. ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாது. இதனால அது பாதிப்படையுமோ அல்லது அதனால அது கெட்டு போயிருங்கிறதும் கிடையாது. இல்ல கெட்டு போறதை கேட்கலங்க. பாஜக அதை சரியா செய்யாது செய்யாது. இப்ப செய்யறதாகத்தானே உறுதி பூண்டு எல்லாரும் பேசித்தானே அதுதானங்க சந்தேகப்படுறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு புதிய நாடாளுமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முதன்மை அறிவிப்போட நம்ம தொடங்க போறோம்னு மோடி சொன்னாரு. மகளிர் இடஒதுக்கீடு 33%, எல்லாரும் அதை வரவேற்றாங்க. இன்னைக்கு அது என்ன நிலைமையில இருக்கு, அது எந்த காலத்துல வரும்னு தெரியாத ஒரு நிலை இருக்கு. அப்ப மகளிர் இடஒதுக்கீடு மாதிரி இதுவும் இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. நல்ல ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ல மகளிர் கணக்கெடுப்பு அதையும் ஒதுக்கீடும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமா இருக்கும், சரியாவும் இருக்கும். சரி, அதை மத்திய அரசு துல்லியமா கணிச்சு அதையும் கண்டிப்பா ஒரே ஸ்டோக்ல பண்ணிடுவாங்க. இது ஏமாற்று வேலை கிடையாது. குமார், எப்படி பாக்குறீங்க? திமுக இல்ல காங்கிரஸ் தரப்பு ரொம்ப வலுவாவே இருக்கிறாங்க, இது முழுக்க கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு. அப்போ பாஜக சொல்லக்கூடிய அரசியலுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்காதுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. எப்படி பாருங்க? அவங்களுக்கு அதுதான் எடுத்தாகணும். அது இப்போ நம்மளுடைய அப்பாஸ் அவருக்கு சொன்னதும் சரி, சகோதரர் சூர்யா சொன்னதும் அந்த ஸ்டாண்ட் தான் அவங்க எடுத்தாகணும். ஏன்னா நியாயத்தை ஆதரிக்கிற மனப்பாங்கு அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே பயிற்சிக்கப்படலை, அந்த மனப்பாங்கே கிடையாது. எது எடுத்தாலும் அதை அதுக்கு எதிரான கருத்தை அது உண்மையாக இருக்கும், ஜனங்கள் பார்க்குறாங்களே அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற தாட்டே அவங்களுக்கு வர்றதில்லை. காரணம், நீங்கள் கேள்விக்கு என் கேள்விக்கு நான் எங்கள் 2 பேரையும் அவங்க ஏமாத்திட்ட மாதிரி நினச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க, எங்கள் 3 பேரையும். ஆனால் உண்மை என்னன்னா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் இப்படி பேசுனாங்களே, இப்படியெல்லாம் பேசினாங்க. ராகுல் காந்தியிலேருந்து எல்லா கட்சியும் இப்படி பிஜேபி அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, ஜாதிவாரி கணக்கெடுத்தானே இவங்க சாயம் வெளுத்துரும்,
என்னென்னலாமோ புது புது டெர்மினாலஜியை பயன்படுத்தி பேசுனாங்க. இப்போ இப்போ அது அறிவிச்சிருக்கு. இப்போ இப்படி பேசுறாங்களே, அப்போ இவங்களை பத்தி இவங்களை வந்து மேலிங்களையும் பார்ப்பாங்க ஜனங்கள். அதை புரிஞ்சுக்காம இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி, இல்ல அப்பாஸ் கூட கேட்டார்ல, இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடக்கும், அதுக்கு இவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கோம், இவ்வளவு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவிப்பு இருந்தா கூட நம்பலாம். ஆனா எதுவுமே இல்லாம வெறும் மக்கள் தேனுன்னு எழுதி வச்சுக்கிட்டா எப்படி சுவைக்குமா? பெரிய திட்டம் தான். நான் ஏற்கனவே முதல்ல போதே சொன்னேன். கிட்டத்தட்ட 13,000 to 15,000 கோடி ரூபாய் அதுக்கு செலவாகும். 30-40 லட்சம் பேர் மேன் பவர் அதுக்கு ஒதுக்கணும். ஒரே ஸ்ட்ரோக்ல நடத்தினா கூட 5-6 வருஷம் ஆகும். அது தொய்வு ஏற்பட்டதுன்னா அதுக்கு மேலேயும் ஆகும். இவ்வளவு பிரச்சனை அது இருக்கு. அப்போ அரசாங்கம் ஏற்கனவே மத்திய அரசு மாநில மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மாநிலங்கள் கொடுத்துக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றணும். 1008 காரணம் அதை கூட இதையும் செய்யணும். முட்டையிடுற கோழிக்கு தானே வலி தெரியும். வலி என்னன்னு சும்மா சேவல் கோழிக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க 2 பேரும் சேவல் கோழி மாதிரி கத்திட்டு இருக்காங்க அங்கிருந்து. ஆகையினால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மத்திய அரசு முடிவெடுத்து அதனால பிலிமினரியா அறிவிச்சிருக்கிறார்கள். அதற்குரிய திட்டங்கள் இவங்க கேட்ட திட்டங்கள் எல்லாம் வெகு விரைவில் நோட்டிபிகேஷனா கசட்ல வெளியே வரும். எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. மத்திய அரசு ஒண்ணுதான். இந்த மத்திய அரசு தான் இப்ப இருக்கிற 2014 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற மத்திய அரசு தான் சொன்னதை 100% சாதித்து வந்த அரசு என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இன்னொரு விஷயம், அது வழக்கமாக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியதான். 2 கோடி வேலை வாய்ப்பு, விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை முதற்கொண்டு பல விஷயங்கள், இந்த மேக் இன் இந்தியா ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு, பெட்ரோல் டீசல் விலை குறைவு சொன்ன எதுவுமே செய்யாத ஒரு அரசாங்கம் மோடி அரசாங்கம்னு எல்லாரும் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? பொதுவான அது நீங்க அது கேட்கறது நியாயம் இருக்கிறது. நீங்க சொல்றது எல்லாத்திலையும் நியாயம் இல்லாம நான் முட்டிக்கிட்டு குனியற ஆள் இல்ல. நான் அதுக்கு தவறு 100% நிறைவேற்றிய ஒரு ஆட்சின்னு சொன்னதுனால கேட்டேன். அவங்க அப்படி கேட்கறாங்க. நாடு வளர்ந்திருக்கிறதுங்கிறது அபரிமிதமான வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை நம்ம அதை வச்சுக்கணும். இதை கவனிச்சா அதை கவனிக்க முடியாது. ரெண்டையும் கவனிச்சா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதா இருந்தா அதான் பண்ணிருக்கலாம். ஆனா நாடு இமாய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை மக்களும் அறிவார்கள், நாமளும் அதுதான் பேசணும். அதுல ஒரு செட்பேக் இருக்கு. அதையும் சரி பண்ணுவாங்க, வெகு விரைவில் சரி பண்ணுவாங்க. நன்றி.